தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் செய்தி வெளியீடு. தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராசாமணி விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அன்பார்ந்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், சம்மேளனத்தின் இணைப்பு சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உரிமையாளர்களுக்கு செல்லராஜாமணியின் அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்று 10/2/2025 அன்று மதியம் சுமார் 3:30 மணி அளவில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அவர்களை நானும் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள், செயலாளர் ரவிக்குமார், பொருளாளர் ராமசாமி, மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்புடைய செயலாளர் சுப்பிரமணியன், திருச்சி சரவணன், சென்னை அசோக்குமார், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நேரில் சந்தித்து மணல் குவாரி திறக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி மனு கொடுத்து குவாரிகள் எப்ப திறக்கப்படும் என்ற செய்தியை நம்பும்படியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவரை அலைபேசியில் பேசிய பொழுது குவாரிகள் எப்பொழுது திறக்கப்படும் என்று இதுவரை அரசிடமிருந்து எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வரவில்லை என்று கூறினார். ஆனால் இன்று பேசிய பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக விரைவில் குவாரிகள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கும் விரைந்து முடித்து குவாரிகள் துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசு எங்களை கேட்டுக்கொண்டுள்ளதால் அந்த பணியில் 2 நாட்களாக ஈடுபட்டுள்ளோம். விரைவில் குவாரிகள் திறக்கப்படும் என்ற நல்ல செய்தியை சொன்னார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு மாலை சுமார் 6 மணி அளவில் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறையுடைய மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்களை நானும் சம்மேளனத்துறை நிர்வாகிகளும் நேரில் சென்று சந்தித்து குவாரியை திறக்க வலியுறுத்தி மனு கொடுத்தோம். நம்மளுடைய மனுவை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மனுவில் உள்ள 3 பக்கங்களையும் பொறுமையாக அனைத்து வரிகளையும் படித்து பார்த்து அவருடைய உதவியாளரை அழைத்து மணல் லாரி உரிமையாளருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் விலையேற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இவர்களால் அவர்களுடன் போட்டி போட்டு விற்பனை செய்ய முடியவில்லை. மணல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருப்பதால் விரைந்து திறக்கப்பட வேண்டும். நாளையே துறையினுடைய செயலாளர்களை எல்லாம் அழைத்து இது சம்பந்தமாக பேசுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று எங்களை வைத்துக் கொண்டே உதவியாளரிடம் கூறினார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விரைவில் குவாரிகள் திறவுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளோம் என்பதையும் அமைச்சர் தெரிவித்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த 2-3 மாதங்களாக குறிப்பாக காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் மாவட்டங்களில் கனிமங்களை முறையாக எம்சான், பீசான், ஜல்லி ஆகியவற்றை விலை கொடுத்து ஜிஎஸ்டி பில்லுடன் வாங்கி செல்கின்ற லாரிகளை கனிமவளத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் டிரான்சிட் பாஸ் இல்லை என்று லாரி உரிமையாளர் ஓட்டுநர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்களை சிறையில் அடைப்பது கண்டிக்கத்தக்கது. இதனால் இதை கண்டித்து ஜிஎஸ்டி பில்லுடன் வருகின்ற லாரிகளுக்கு டிரான்சிட் பாஸ் கேட்டு பொய் வழக்கு போடக்கூடாது. அப்படி தேவை என்றால் கட்டாயம் கிரசர் உரிமையாளர்கள் கொடுக்கப்பட வேண்டும் டிரான்சிட் பாஸ். அவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நியாயமான கோரிக்கை. நாளையே கனிமவளத்துறையுடைய இயக்குநரை வரவழைத்து இது சம்பந்தமாக பேசி லாரி உரிமையாளருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அமைச்சரிடம் இந்த டிரான்சிட் பாஸ் விஷயமாக இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை, திருவாரூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர்களும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இன்று முதல் வேலை நிறுத்தம், காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசுக்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது. எனவே இந்த டிரான்சிட் பாஸ் விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க என்று கேட்டுக்கொண்டதால் அமைச்சர் அவர்களும் அப்பொழுதே உதவியாளரிடம், இயக்குநரிடம் இது சம்பந்தமாக பேசி முறையான ஜிஎஸ்டி பில் இருக்கின்ற லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது, தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து லாரிகளுக்கும் அவர்கள் டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று உடனடியாக இதை செயல்படுத்த வேண்டும் எங்களை வைத்துக் கொண்டே கூறினார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி. மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்திக்க வந்தபோது மரியாதை நிமித்தமாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் தலைவர் செல்ல ராசாமணி பிகாம் பிஎல் அவர்கள் பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.